சச்சின் டெண்டுல்கர் மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் அவரை பொளந்து பொளந்து கட்ட சூரியவன்ஷி வைபவ் வெறும் 90 பந்துக்கு 190 ரன்கள் அடித்து மிகப்பெரிய உலக சாதனை. இங்கிலாந்து அணியை கதறவிட்ட சூரியவன்ஷி வைபவ் வெறும் 14 வயது சிறுவன் அப்படின்னு பல அடுக்கடுக்கான சம்பவங்களை ஒரே நாளில் தற்போது சூரியவன்ஷி வைபவ் நேற்று அவர் நிகழ்த்தி காட்டியிருக்காரு. அதாவது நம்ம இந்தியன் பிளேயர்கள் எல்லாருமே இங்கிலாந்துக்கு போயிட்டாங்க. அதே போல் இந்திய அணியின் அண்டர் 19 டீம் இங்கிலாந்து அண்டர் 19 டீமுக்கு எதிராக அங்கே போய் சில மேட்சுகள் அடுத்தடுத்துன்னு விளையாட இருக்காங்க. ஸோ இந்த ஆட்டத்துக்காக தற்போது பெங்களூரில் இருந்து இந்தியா அண்டர் 19 டீம் அவங்க புறப்பட தயாராக இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பெங்களூரில் நடந்த வார்ம் அப் மேட்ச்சில் இந்தியாவை சேர்ந்த அண்டர் 19 பிளேயர்கள் அதே போல் கொஞ்சம் சீனியர் பிளேயர்கள் இப்படி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு வார்ம் அப் மேட்ச் நேற்று விளையாண்டுருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் தான் சூரியவன்ஷி வைபவ் அவர் விளையாண்டுருக்காரு. நம்ம சிஎஸ்கே அணியின் ஆயுஷ் மாத்ரே அவரும் விளையாண்டுருக்காரு. அதே போல் நம்ம சச்சின் மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் அவரும் இந்த பயிற்சி ஆட்டத்தில் விளையாண்டுருக்காரு. இப்படி இருக்க ஐபிஎல்ல விட்ட அந்த ஃபார்மை அப்படியே கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல் அப்படியே கண்டினியூ பண்ண சூரியவன்ஷி வைபவ் ஓப்பனராக அவர் களம் இறங்கி 1 2 12 சிக்ஸர்களை அடித்து விளாசி தள்ளியிருக்காரு. 4 மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 4 பவுண்டரிகளை அடிச்சிருக்காரு. முக்கியமாக குறிப்பிட்ட ஒரு ஓவரில் சச்சின் டெண்டுல்கர் மகன் அர்ஜுன் டெண்டுல்கர் அவரும் வைபவ் அவருக்கு தெரியாமல் பந்து போட்டிருக்காரு. வைபவ் அந்த ஓவரில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 சிக்ஸர்களை அடிச்சிருக்காரு. ஆக மொத்தம் வைபவ் அவருடைய இந்த புயல் இன்னிங்ஸால் சுமார் 200 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு அதிகமாக தொடர்ந்து ஒவ்வொரு இன்னிங்ஸ் விளையாடுறப்பையும் 200 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேலே தொடர்ந்து அடித்து எல்லாருக்குமே தான் மேலே ஒரு மிகப்பெரிய பயத்தையே தற்போது வைபவ் உருவாக்கியிருக்காரு. ஸோ இங்கிலாந்துக்கு அண்டர் 19 டீம் பிளேயர்கள் எல்லாருமே புறப்பட்டதுக்கு முன்னாடி தொடர்ந்து இப்படி ஒவ்வொரு இன்னிங்ஸ்லையுமே வைபவ் அவர் மட்டும் 200க்கும் அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடுறது தற்போது வைபவ் அவருக்கு எதிராக பந்து வீசுகிற பிளேயராக இருக்கட்டும் பந்து வீசுகிற அணியாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பயத்தை வைபவ் ஒத்த ஆளா அவர் ஏற்படுத்தியிருக்காரு. முக்கியமாக டபுள் 100 அடிக்க வேண்டிய வைபவ் அவரோட விக்கெட் விழுந்தது கூட பார்த்தீங்கன்னா சிக்ஸர் லைனில் தெரியாமல் ஜஸ்டில் கேட்ச் பிடிச்சதால தான் சூரியவன்ஷி வைபவ் அவர் 190 அவுட் ஆனார். இல்லைனா கண்டிப்பாக டபுள் 100 போட்டிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு எதிரணியை மிரட்டக்கூடிய பேட்டிங் ஒவ்வொரு இன்னிங்ஸ்லையுமே தற்போது வெறும் 14 வயது சிறுவனாக இருக்கிற வைபவ் அவர் வெளிப்படுத்தினது தற்போது இந்திய அளவில் எல்லாருடைய கவனத்தையும் தன் மேலே வைபவ் ஈர்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக இங்கிலாந்துக்கு போகிறாங்க. அங்கே அண்டர் 19 இங்கிலாந்து டீமுக்கு எதிராக நம்ம இந்தியாவும் அவங்களும் விளையாடுறாங்க. ஸோ வைபவ் அவருடைய இந்த அபாரமான பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக அங்கேயும் சிறப்பாக செயல்படுவார் அப்படிங்கிற ரொம்ப பெரிய நம்பிக்கையை வைபவ் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்துக்கு புறப்படுறதுக்கு முன்னாடியே இங்கிலாந்து பிளேயர்கள் அவங்க எல்லாருமே வைபவ் அவரை பார்த்து பயப்படுற மாதிரியான கதற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்தியாவில் வெளிப்படுத்திட்டு தான் தற்போது இங்கிலாந்துக்கு போகிறாரு. அதனால் கண்டிப்பாக இங்கிலாந்து மண்ணில் போய் வைபவ் அவர் விளையாடுறப்ப ஒட்டுமொத்த இங்கிலாந்து பிளேயர்கள் எல்லாருமே இந்த 14 வயது சிறுவனை பார்த்து பயப்படுற மாதிரியான சம்பவம் தான் நிச்சயமாக களத்தில் மைதானத்தில் நடக்க போகுது. வெறும் 14 வயதிலேயே சூரியவன்ஷி வைபவ் அவருடைய இந்த அடுத்தடுத்த சாதனைகள் அபாரமான பேட்டிங் இது எல்லாத்த பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.